விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட் தான் அரோரா அவர்கள். சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேரை வந்து அப்படியே கவர்ந்து இழுத்துருக்கு. பா என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய இமேஜ் எப்படி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஸோ அது மூலியமாவே இவ்ளோ சம்பாதிக்கிறாங்களா? அப்படின்ற மாதிரிலாம் நெறைய கேள்விக்குறிகள் ரசிகர்கள் மனசுல இருந்தது. பிகாஸ் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லட்சம் வந்து அவங்க சம்பாரிச்சாங்க ஒரே மாசத்திலேயே சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா மட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எனக்குன்னு யாரும் இல்ல. அதனால நான் எத பத்தியும் நான் வந்து கவலைப்படல. யார் என்ன பேசினாலும் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அ திவ்யா, கனி, துஷார், சபரி, விக்ரம், ஆதிரை இவங்க எல்லாருமே வந்து எனக்காக நிக்கிறாங்க. எனக்காக பேசுறாங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்ல, வேற வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியிலயும் சரி, என்ன வந்து பார்த்தோனே ஹக் பண்ணி, எனக்கு வந்து அந்த ஒரு ஆதரவு அப்படின்ற மாரி வந்து குடுக்குறாங்க. ஸோ, அவங்களுக்கு என்னால எந்த ஒரு அசிங்கமும் இதுக்கு மேல வந்துரக்கூடாது. அ அவங்களுக்காக நான் வந்து இத வந்து நான் செய்றேன். எனக்கு இவங்கலாம் இருக்காங்கல்ல, அது எனக்கு போதும். இவங்கலாம் வந்து கூட இருக்கக்குள்ள நான் வந்து போலாண்டே நான் வந்து படிக்க போனாலும், அ இதே அடுத்த சீசனே வந்தாலும், என்ன எல்லாருமே மறந்துருவாங்க தான். பட் ஆனா, அப்பவும் நான் வந்து இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஃபோன் கால் பண்ணி நான் பாட்டுக்கு கலாய்ச்சு நான் பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கான உறவுகள் மாதிரி இவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம், எனக்கு என்னால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹர்ட்டோ, எந்த ஒரு அஷேமோ வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க பகிர்ந்திருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? அவங்க பல லட்சம் இது மூலியமா வந்து சம்பாரிச்சாங்க. பட் ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு அன்பு கிடைச்ச உடனே, நான் காசு பின்னாடி போக விரும்பல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சூப்பரான ஒரு விஷயத்த ரொம்பவே வந்து தைரியமா வந்து முடிவெடுத்திருக்காங்க அரோரா. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.